இந்த மகாசக்தியை பற்றி நிறைய வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். எனக்கு வந்து மனசுக்குள்ளே ஒன்று தோணும், இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்லாம் நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன், அதெல்லாம் இல்லைன்னா சொல்ல. ஆனால் மகாசக்தியை மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ரொம்ப போகணும்னு தோணுச்சு. ஆனால் மேடம் ஃபோன் பண்ணாங்க என்கிட்ட, இந்த மாதிரி மகாசக்திக்கு போகிறோம் அப்படின்னு. நான் சொன்னேன், மகாசக்தி போகணுன்னு ஆசை இருக்குது, பட் ஆனால் இன்னும் நான் வீட்டில் கேட்கல அப்படின்னு சொன்னேன். பரவாயில்ல, நீங்கள் புதன்கிழமை வரைக்கும் டைம் இருக்குது மேடம், நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள். ஆனால் என்ன ஒரு ஆச்சரியன்னா, அக்கௌண்ட்டில் பாருங்களேன், ஆல்ரெடி ஃபீஸ் கட்டினவங்க ஒருத்தவங்க நான் வசந்தி மேடத்திட்ட பேசிட்டு ஃபோனை வைக்கிறேன், அக்கௌண்ட்டில் பணம் வந்துருச்சு. எனக்கு உடனே தோணுச்சு, ஃபஸ்ட்டு இதுக்கு அனுப்பிச்சி விட்டுரும். அப்புறம் தான் என் பையன்ட்ட கூட சொன்னேன், நான் மகாசக்தி போகலான் இருக்கேன்டா அப்படின்னு. போயிட்டாங்கம்மா, உங்களுக்கு எது சந்தோஷம் கொடுக்குமோ அதை நீங்கள் தாராளமாக போங்கன்னா. அதே மாதிரியே வந்து கிளாஸ் வந்தேன். வந்துட்டு நேற்று காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது என்ன சொல்லுது, அந்த இதில் குளிக்கும் போதே வந்து ஸ்விம்மிங் பூலில் குளிக்கும் போதே பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன சொல்கிறது, எப்பயுமே ப்ரெசன்ட் மைண்டில் தான் இருப்போம் நம்ம. ஆனாலும் அங்கே வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அதுவும் மாஸ்டர் கூட இருந்தது என்னன்னு தெரியல, அவர் கூட இருக்கும்போதெல்லாம் ஒரு பயங்கர பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கிடைக்கிற ஒரு ஃபீல் வந்து கிடச்சிச்சு. ஸோ அங்கேயே நிறையா ஃபீல் ஆயிடுச்சு. அடுத்து மகாசக்தி கிளாஸ்க்கு வந்தோமா, அடிக்கடி இந்த மகாசக்தி கிளாஸ்க்கு சொல்லும்போது இவங்களாம் மகாசக்தின்னு சொன்னோடனே கூட மயக்கம், அப்படியே ஒரு மயக்க நிலை போனாங்க இல்லையா. எனக்கு தன்னை மறந்த நிலை ஒரு விஷயம் இருக்குல்ல, இப்போ அது நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. கிளாஸ் வந்து உள்ள ஃபஸ்ட்டு செஷன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் ஃபஸ்ட்டு கிளாஸ் ஆரம்பித்து கொஞ்ச நேரத்தில் வந்து எனக்கு வந்து அழுத மாதிரி ஒரு ஃபீலிங். நான் அழுதலான்னு தெரியலை, வாய் விட்டே அழுத மாதிரி ஒரு ஃபீலிங். ஆனால் எப்படி அது கனவு கண்டனா இல்லை நிஜமாக இருந்தால் எனக்கு தெரியவே இல்லை. அப்புறம் கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, அப்புறம் எனக்கு எதுவுமே ஃபீலே ஆகலை. அதான் ஃபீல்னா என்னென்னா, எப்பயுமே மெடிடேஷன் பண்ணும்போது இந்த ஆக்ஞா சக்கரா வந்து ஓப்பன் ஆகும், அது மட்டும்தான் இருந்துச்சு எனக்கு. மற்றபடி நான் இப்போ வந்துடும் பிறகு வந்துடும் எனக்குள்ளே மகாசக்தி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தான் இருந்தேன். அப்புறம் மதியம் வரைக்கும் வரலையா, ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. என்னடா நமக்கு மகாசக்தி வரலையே, அப்போ இன்னும் நம்ம சரியாகலையோ, நமக்கு ஏதோ பத்தலையோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்புறம் நேரம் ஆக ஆக வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் வந்து மனமுருகி கேளுங்க, மண்டிட்டு கேளுங்கன்னு சொல்லும் போதெல்லாம் நான் வந்து அப்படியே ஒரு மாதிரி அழுக தான் வந்துச்சு. அப்புறம் அழுதுட்டு அப்புறம் நேரம் ஆக ஆக உடம்பெல்லாம் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு ஃபீல், ஒரு என்ன சொல்கிறது, கரண்ட்டு பாஸ் பண்ணால் உடம்புல எப்படி இருக்கும் அந்த ஃபீல் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஓகே, அப்புறம் நேராக மகாசக்தியிலேருந்து கிடைக்கணும் வேணுன்ற பேர் தான் இது வரைக்கும் நான் என்னென்ன கேட்கலையோ அதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சு. ஸோ ஏன்னா கோல் செட்டிங் அப்படி தான் நம்ம பண்ணுவோம். அப்போ நம்ம என்னெல்லாம் வேணுன்றதை கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மனசார என்னெல்லாம் கேட்கணும்னு தோணுச்சோ அதெல்லாமே கேட்டேன். கேட்டுட்டு அடுத்த நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலே கிடச்சிச்சு எனக்கு. அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுச்சு. அப்படியே மைண்ட் அளவில் பாடி அளவில் அப்படியே ஒரு மாதிரி ரிலீஃபாக இருந்துச்சு. ரொம்ப என்ன சொல்கிறாங்க, அதான் மகிழ்ச்சியின் உச்சக்கட்டம் சொல்லுவாங்க இல்லையா, அதை நேற்று நான் வந்து ரியலாக அனுபவிச்சேன். அப்படி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு.